ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் ஒரு ஷார்ட்ஸு இல்லை ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணும்போது ஒரு நேரம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் தாங்க அங்கே பதிவாகும். ஆனால் நான் வந்து ஸ்பெஷாலிஸ்டிக். நான் ஒன் டைம் எழுதுறது என்ன செய்யணும்னா 2 டைம்ஸ் பதிவாகும். நீங்களே கண்கூறாக இப்பொழுது கண்டு கழியுங்கள். இங்கே ஒரு இடத்துல இருக்கா, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிடுறாங்க, அக்கா ப்ளீஸ் உங்களுக்கு தங்கப்பாண்டி மாதிரி ஒரு பையன் கிடைக்க, தங்கப்பாண்டிக்கு சாந்தினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நல்ல ஜோடி பொறுத்த அக்கான்னு. அவங்க வேலை அது, அவங்களுக்கு நடிப்பு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைங்க அது. அந்த வேலை எல்லா இடத்துலையும் அவங்க சரியாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கமெண்ட் ஆகும் தான் இங்கே லைக் பண்ணிடுவோம். ஓகே, கீழே வாங்க, நான் அடுத்த இதுலேயும் இருப்பேன் பார்த்துருங்க. ஒரே ஒரு தடவை தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மையில் நான் இன்னொரு இடத்துல வருவேன். அப்படியே எங்கடா போச்சு, அதான் வந்துட்டா பார்த்தீங்களா. நான் ஒரு தடவை எழுதுனா 2 தடவை எழுதுன மாதிரிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கமெண்ட் எத்தனை தடவை வருதுன்னு. சரிங்களா. எனக்கு யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது, சைனாவில் ஒரு சேனல் இருக்குது. சைனா இந்த சேனல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் போடுற கண்டென்ட்ஸ் வந்து இந்த சைனாவுக்கு பிடித்தமாக இருந்தால் சைனா ஒளிபரப்புவாங்க, யூடியூபுக்கு சரியாக இருந்தால் யூடியூப் ஒளிபரப்புவாங்க. நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, ஐஆர்சிடிசி நம்ம ரயில் கனெக்டடில் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா நான் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும், கேப்சா கேட்கும். கேப்சா அப்படி லாஸ்ட் ஒரு இது இருக்கும், அதை வந்து என்ட்ரு பண்ணோன்னா அடுத்து சப்மிட் பண்ண சொல்லும். இன்வேலிட் யூசர் ஐடி, இன்வேலிட் கேப்சா அப்படி வந்துகிட்டே இருந்துங்க. ஆனால் என்னுடைய ஓடிபி ஒரு ஜிமெயில் ஐடிக்கு இது வரும். அவங்க ஓடிபி என்பது ஜிமெயில் ஐடி வரும். ஆனால் அந்த ஜிமெயில் ஐடியில் வந்து முதல்ல என்ன சொல்லிச்சுன்னா, திஸ் இஸ் சிஸ்டம் ஜெனரேட்டட் மெயில், ப்ளீஸ் டு நாட் ரிப்ளை டு திஸ் இமெயில் ஐடின்னு வந்துங்க. இஃப் யூ ஹேவ் ஏ என்கொயரி ஆர் நீட் எனி கிளாரிஃபிகேஷன் யூ மே கால் அப்படின்னு சொல்லி தந்துருக்கு. சரிங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. கால் 24 hours கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண சொல்லுது. சரிங்களா. ஆனால் நான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 5 daysல இந்த இணையதளம் வந்து முடக்கப்பட்டது. என்னுடைய ஓடிபி கண்டிப்பாக அவங்களுக்கு சைனாக்காரங்களுக்கு போயிருக்கும். அடுத்து ஐஆர்சிடிசி இணையதளம் வந்து திடீரென என்ன செய்யும், 1 hours வந்து முடக்கிடுவாங்க. 1 hours முடக்கணுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் ஜிமெயில், அதே ஜிமெயில் ஐடிக்கு திருப்பி நான் லாகின் பண்ணும்போது ஜிமெயிலில் ஓடிபி வருதுங்க. ஜிமெயிலில் ஓடிபி வருது, ஆனால் கடைசியில் சொல்ல இன்வேலிட் யூசர்னு வருதுங்க. இப்போ யூசர் நான் சரியில்லைன்னு சொல்லுதுங்க. அதை நீங்களே தீர்ப்பளியுங்கள், உங்கள் கையில் தீர்வு. நம்ம இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்க. எல்லாம் டவுட்டாக தான் யோசிக்கிறாங்களே தவிர கன்ஃபார்ம் பண்ணலை. நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் இல்லைங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆமாங்க, என்னுடைய ஃபோன் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ சீனாக்காரங்க நம்ம ஃபோனில் அவங்க வந்து கூகுள் போலே ஐடி வந்து இங்கே க்ரியேட் பண்ணி நம்ம காண்டாக்ட் எல்லாம் அவங்க எடுத்து அந்த காண்டாக்ட்லேருந்து லிங்க் அனுப்புறது, ஷேர் செய்கிறது, அடுத்து இந்த சைபர் கிரைமை திணறடிக்கிறது, இது தாங்க அவங்க வேலை. வெளியரங்கமாக தெரியப்படுத்தணும். எல்லாருங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் பரவாயில்லைங்க, இந்த இப்படிப்பட்ட முக்கியமான மேட்டரை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். உலக நாடுகள் எல்லாம் அறியட்டுங்க. இது அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம வாயில் மண்ணை அள்ளி போடுறாங்க. நம்மளும் வாயை பழந்துட்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க.